ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால், இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்குறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு, அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். அப்போ 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம் இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம்.
தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்றவாளுக்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பா, ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, மிருகசீரிஷம்னு. ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் எந்த ராசின்னே தெரியாது. ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவளுடைய ராசி என்ன, அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2024 6/10/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 10ஆம் இடத்தில் 9-10 அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதியான சூரியனும் 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு இப்போ ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. 3 கிரகங்கள், அதுவும் 9-10 அதிபதிகள், 10ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலாக இருந்தால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் புதிய கான்ட்ராக்டுகள், புதிய தொழில் மூலியமாக அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆன்மீக வழியில் நிறைய செலவு பண்ணக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். திருமணத்திற்கு 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. இதன் மூலியமாக தொழில் அபிவிருத்தி, பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட, சர்க்கரை சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சாப்பாட்டில் அதிக கட்டுப்பாடு தேவை. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் சாப்பாடு பிரியராகவே இருப்பார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் புதிய வீடு, வாகனம், மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடத்துல சந்திரன் போய் இருக்கிறது 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஏற்றமான ஒரு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மறைவு ஸ்தானங்களிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்தில் 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கு. அதற்கு பிறகு 10ஆம் இடம் போகிற 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 4ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும். அதை தவிர வெளிநாட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் அக்கௌண்டிங் சம்பந்தமாக, பேங்கிங் சம்பந்தமாக இருக்கிறவர்கள்
அதை தவிர வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர தங்க விற்பனை பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் உதவி வரும். இது வந்து 4ஆம் தேதி கார்த்தாலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் திடீர் பண வரவு வரும். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மேல் படிப்புக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போடுறார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரும் விசேஷம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. குரு சந்திர யோகம், குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறதுனால, அதுவும் அதீத சுபத்துவம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.